ஒண்ணு கூடிட்டாங்கய்யா, ஒண்ணு கூடிட்டாங்கய்யா. சரியான நேரம் பார்த்து ஒண்ணு கூடிட்டாங்கய்யா. இப்படி சீனா, நம்ம இந்தியா, பங்களாதேஷ் உறவுகள பார்த்து பொறாமப்படுற மாரி தான், நம்ம இந்தியா பங்களாதேஷ்ல ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணியிருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பங்களாதேஷோட பிரதமர் எப்ப சீனாவுக்கு போனாங்களோ, அப்ப இருந்தே சீன பங்களாதேஷ் உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்குங்க. அதே சமயத்துல இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போய்க்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பங்களாதேஷ்ல உள்ள முக்கியமான போர்ட்டான மோங்லா போர்ட்டோட டெர்மினல் ரைட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குங்க. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கு. இத சொல்லும்போது, இந்த ரைட்ஸ் நமக்கு கிடைச்சனால சீனாவுக்கு என்னப்பா ஆபத்து? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தானே கேட்குறீங்க. இவ்ளோ நாள் இந்த மோங்லா போர்ட்டோட ஆப்பரேஷனல் ரைட்ஸ சீனா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு கடுமையான போட்டி போட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஆப்பரேஷனல் ரைட்ஸை நாங்க இந்தியாவுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி பங்களாதேஷ் இந்தியாவுக்கு இந்த ஒரு ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இது மூலமா இந்தோ பசிபிக் ரீஜியன்ல சைனாவோட பிரசன்ஸை நம்ம குறைக்க முடியும். ஏன்னா பங்களாதேஷ்ல உள்ள முக்கியமான போர்ட்ல மோங்லா போர்ட்டு ஒன்று, பங்களாதேஷ்ல செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட்டா மோங்லா போர்ட் இருக்குங்க. இப்படி இருக்கும்போது அதோட ஆப்ரேஷனல் ரைட்ஸ் நமக்கு கிடைக்கும் போது இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தவுடனே சீனா பயங்கரமா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா வேணும்னு எங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுறாங்க. நாங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த இந்தியா பண்ணிட்டாங்க. இதை ஏத்துக்கவே முடியாது. இந்தியா எங்களுக்கு எதிரி நாடா இருக்காங்கன்னு சொல்லி வழக்கம் போல இந்த ஒரு விஷயத்துக்கும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும்போது மோங்லோ போர்ட்டோட ஆப்ரேஷனல் ரைட்ஸ் நமக்கு கிடைச்சது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சவுத் சைனா சீலையும் சரி, இண்டோ பசிபிக் ரீஜியன்லையும் சரி, அவங்களோட ப்ரெசன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும், அவங்க தான் அங்கே கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மாஸ்டர் பிளானை சைனா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்க தொடர்ந்து பண்ணுற திட்டம் தான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்துப்படி சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தோ பசிபிக் ரீஜியனில் உள்ள குட்டி குட்டி நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்கு அண்டை நாடுகள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இந்தியாவுக்கு அண்டை நாடுகள் எல்லாத்தையுமே வலை போட்டு பிடிச்சு அந்த நாடுகளில் உள்ள ஒரு முக்கியமான போர்ட்டை செலக்ட் பண்ணி, இங்கே நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னா கேளுங்க, நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போர்ட்டில் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த போர்ட்டை கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் சீனா பல இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட குவாடர் துறைமுகத்தில் ஆரம்பிச்சு ஸ்ரீலங்காவோட ஹம்பன் தோட்டா துறைமுகம் வரைக்குமே சீனா இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் டிஜிபோட்டியில் முப்படை தளத்தை வேற இவங்க அமைச்சிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு ஆபத்தாக வந்திருக்கு. ஏன்னா போர் மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தளங்களில் இருந்து சீனா நம்மளை ஈஸியாக வாட்ச் பண்ண முடியும், ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு கவுண்டர் மெசராக நம்ம நிறைய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம பங்களாதேஷ் கூட, ஸ்ரீலங்கா கூட, இவங்க கூடலாம் நட்பு பாராட்டி அந்த நாடுகளில் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் இந்த மோங்லா போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த போர்ட்டோட ரைட்ஸை எக்காரணத்து கொண்டு சீனாவுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த ஆப்ரேஷனல் ரைட்ஸ் நமக்கு தான் வரணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மோங்லோ போர்ட்டோட ரைட்ஸ் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் நம்ம இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக இதை பார்க்க முடியும். முக்கியமான கட்டத்தில் நம்ம இந்தியா இந்த இடத்துல இருந்துக்கிட்டே நிறைய விஷயங்களை கண்காணிக்க முடியும், சீனாவை ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். இதனால தாங்க இது உலக அரசியல்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது இந்தோ பசிபிக் ரீஜியன்ல சைனா ஏன் பிரசன்ஸ் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, இங்கே இவ்வளோ வேலைகளை பண்றாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்கான காரணம் அவங்களோட கடல் வர்த்தகம் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தாங்க. ஏன்னா இந்தியன் ஓசன் ரீஜியன்ல உள்ள மலாக்கன் ஸ்ட்ரெயிட் வழியா தான் சீனா பெரும்பான்மையான கடல் வர்த்தகத்தை பண்றாங்க. சொல்ல போனோம்னா சீனாவோட எக்கனாமியே இந்த ஒரு ரூட்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இப்போ இந்தோ பசிபிக் ரீஜியன்ல நம்ம இந்தியாவோட பிரசன்ஸ் அதிகப்படுத்துற பட்சத்தில் நம்ம இந்த மலாக்கன் ஸ்ட்ரெயிட்டை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். போர் மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளோட போர்க்கப்பல்கள் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு நிறுத்தி நம்ம சைனாவை ஈஸியாக மிரட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது, நமக்கு மலாக்கன் ஸ்ட்ரெயிட் தான் எல்லாம், அந்த ஒரு இடத்துல பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அப்படின்னா நம்மளோட பொருளாதாரமே வந்து பாதிக்கப்பட்டுரும். அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு அல்டர்னேட்டிவா பல விஷயங்கள பண்ணணும் அப்படின்னு தான் சீனா வந்து இது மாரி பல இடத்துல வந்து தளங்கள வந்து அமைச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி இந்தோ பசிபிக் ரீஜியன்ல அவங்களோட பிரசன்ஸ அதிகப்படுத்திக்கணும். அப்பதான் அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படாதுன்னு சொல்லி, இது மாரி இந்தோ பசிபிக் ரீஜியன்ல பிரசன்ஸ அதிகப்படுத்துறதுக்காண்டி சீனா நெறைய விஷயங்கள வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கு நம்ம கவுண்டர் மெஷர் எடுக்கிற மாரி, நம்மளும் நெறைய முக்கியமான விஷயங்கள வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப பங்களாதேஷ்ல உள்ள மோங்லா போர்ட்டோட ஆப்பரேஷனல் ரைட்ஸ நம்ம வாங்குற பட்சத்துல, இப்ப நம்ம என்ன உறுதிப்படுத்திருக்கோம் அப்டின்னா, இந்தோ பசிபிக் ரீஜியன்ல நாங்க தான் கிங்கு. எங்கள தாண்டி நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்டின்ற ஒரு விஷயத்த தான், இப்ப வந்து நம்ம சீனாவுக்கு உணர்த்தியிருக்கோங்க. இப்ப இந்த மோங்லா போர்ட்டோட ஆப்பரேஷனல் ரைட்ஸ நம்ம வாங்குனத விட, இந்த வாங்குன டைமிங் தாங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா, இப்ப தான் சீனா, பங்களாதேஷோட உறவுகள் அப்டின்றது ரொம்ப மோசமா வந்து போய்க்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம கரெக்ட்டா போயி, பங்களாதேஷ் கிட்ட இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் ரொம்பவே பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயம் இப்ப இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகல. சைனாவுக்கு வந்து எப்போ பங்களாதேஷோட பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து போனாங்களோ, அப்ப அந்த இடத்துல இருந்து பாதியிலே திரும்ப வந்துட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து $5 பில்லியன் லோன் வந்து சைனா கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா, அதுக்கு சைனா ஓவரா வந்து பேசிட்டாங்க. $5 பில்லியன் வந்து குடுக்க முடியாதுப்பா. வேணும்னா நாங்க வந்து 100 மில்லியன் வந்து குடுக்குறோம். இவ்வளோ தான் எங்கனால வந்து தர முடியும்னு சொல்லி, இது மாரி பங்களாதேஷ ரொம்ப அலட்சியமா வந்து பேசிட்டாங்க. இது வந்து பங்களாதேஷ் பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கு வந்து ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சுங்க. "எனக்கா கடன் குடுக்க மாட்டேன்னு சொல்ற? உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. நான் போய் இப்ப இந்தியா கூட வந்து சேரப்போறேன்னு" சொல்லி, பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ப வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனோட விளைவா தான் பங்களாதேஷ் பிரதமர் வந்து சீனாவுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்தாங்கங்க. என்னன்னா, "நாங்க வந்து இந்தியா கூட சேர்ந்து தான் இந்த டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட்ட வந்து பண்ணணும். இந்த டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட்ட பண்றதுக்கு சீனா ரெடியா இருக்காங்க. ஆனா எங்களுக்கு அதுலலாம் விருப்பமே இல்ல. இந்த $1 பில்லியன் மதிப்பிலான ப்ராஜெக்ட்ட வந்து எங்களுக்கு இந்தியா தான் பண்ணி தரணும். இந்தியா பண்ணா தான் சரியா இருக்கும்" அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதுவே சீனா தலையில இடி விழுகுற மாரி வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட்ட வச்சு தான் சீனா வந்து பங்களாதேஷ எப்படியாவது கவர்ந்துரலாம். இந்தியாவுக்கு எதிரா திசை திருப்பிடலான்னு சொல்லி இந்த மாரிலாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட்டும் இந்தியாவுக்கு தான் வந்து குடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதுக்கு அடுத்து இன்னொரு இடி விழுகுற மாரி தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மோங்லோ போர்ட்டோட ஆப்பரேஷனல் ரைட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் சேர்ந்து தான் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பீதி அடையிற மாரி வந்து இருக்குங்க. இப்ப நம்ம இந்தியா, பங்களாதேஷ வச்சு மட்டும் இல்லாம, ஸ்ரீலங்கா, நேபாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து பில்ட் பண்ணி, சீனாவுக்கு எதிரா பல விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதே மாரி அடுத்தடுத்த நடவடிக்கைகள நம்ம இந்தியா எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.